ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது மணமகன் எபிசோட் நம்பர் 10. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோனி ஃபெய் உதவியோட ஜெயிலுக்கு வருவாங்க. அப்போ அவங்கள தடுத்து நிறுத்தும் போது கூட யார் இருக்குன்னு பார்த்து தான் பேசுறியா? ஐயோ ஃபெய் நீங்களா? தாராளமாக நீங்கன்னா உள்ளே போகலாம். போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டி 2 பேரும் உள்ளே போகிறத வெளியிலேருந்து ஒரு ஆள் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். ஃபெய் யாருக்கும் தெரியாமல் நம்மளோட ஹீரோயினியை ஹீரோ இருக்கிற ரூம் பக்கம் கூட்டிகிட்டு போய் வெளியில் யாராச்சும் வராங்களான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரமாக வேலையை முடிச்சு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. நீ எப்படி வந்த? அது இருக்கட்டும், உன்னோட உதவி உன்னோட எண்ணத்துக்கு தேவைப்படுது. ஆமாம், ஹோலி ட்ரீ இன்னும் பாழாயிட்டு போகுது, சீக்கிரம் வா. நான் எப்படி இங்கேருந்து போகிறது? உன்னோட பாதுகாப்பு அதை நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வந்த ஆள் எல்லாரையும் அடித்து போட்டுட்டு கெரோசின் பாட்டில் அந்த ஜெயிலுக்கு முன்னாடி ஊற்றி ஒரு ஜெயிலையே கொளுத்துறதுக்கு முடிவு பண்ணிவிடுவான். கெரோசின் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பயப்பட உண்மையிலுமே அவன் பற்ற வச்சிருவான். எல்லாரும் தப்பிச்சு போகிறதுக்காக கதவை திறந்து விடுங்க, கதவை திறந்து விடுங்க கத்துவாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறது? உடனே நம்மளோட ஹீரோ அவரோட பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்க லாக்கெல்லாம் உடைச்சிருவாரு. லாக்கை உடைச்சாலும் ஜனங்களால் வெளியில் போக முடியாது. டாக்டர் சியான், தயவு செஞ்சு நான் செஞ்சதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, எங்கள் எல்லாரும் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையை சரண்டர் ஆகிடுவார். இருந்தாலும் என்ன பையன், யாராலையும் வெளியில் போக முடியாது. ஒரு பக்கம் போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு வந்துடும். இது எப்படி நடந்துச்சு? உள்ளெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணுங்க. கசின் எல்லாரும் வெளியில் கொண்டு வாங்க. நாம் என்ன பண்ண முடியும்? ஐயோ உள்ள லிஞ்சா இருக்கா? எது லிஞ்சாவா? நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆளை காப்பாற்ற அவர் உள்ளே போகும்போது ஃபயர் இன்னும் அதிகமாகிடும். வேறு வழியே இருக்காது. உடனே நம்ம ஷென் ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துருவார். போச்சா, எல்லாம் போச்சா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருப்பாரு. உள்ள புகையால் எல்லாராலும் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அப்போ நம்மளோட ஹீரோயினி, நான் வெளியில் போகும்போது உயிரோடு இருப்பேனான்னு தெரியல, அதுக்கு முன்னாடி கேட்குறோம், என்ன நீ விரும்புகிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை ஃபஸ்ட்லேருந்தே விரும்பிட்டு தான் இருக்கேன், உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே அப்படின்னு சொல்வார். இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இரும்பி அவங்க மயங்கிடுவாங்க. ஹீரோவுக்கு வேறு வழியே தெரியாது. அங்கே இருக்க எல்லாரும் மயங்கி போடுறதுனால தன்னோட பவரை யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவர் யூஸ் பண்ணுவார். அவரோட மாய சக்தியால் ஃபயர் எல்லாத்தையுமே அவர் உள்வாங்கிட்டுருப்பாரு. அதனால அவர் ரொம்ப டேமேஜாக ஆகிட்டுருப்பாரு. அப்பயினுமே அந்த தீ அமைஞ்சு போகாது. இருக்க இருக்க அவரோட பவர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு வழியில் மட்டும் அவருக்கு வழி கிடச்சிரும். ஃபயர் ஃபயர் நின்றுடுச்சு, எல்லாம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியில் ஓட. ஆனாலும் அந்த வில்லை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். எப்படி எல்லாரும் வெளியே தப்பிச்சு வந்தீங்க? அதுக்குள்ளே நம்மளோட ஹீரோ ரத்தம் வந்து எடுப்பார். ஆயுஷியான் உனக்கு என்னாச்சு? நம்மளோட ஹீரோ ஒரு பவரை அதிகப்படியாக யூஸ் பண்ணதுனால தான் இந்த நிலைமை வந்திருக்கும். நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் வா அப்படின்னு சொல்லி ஷியன் கூப்பிடுவார். கையெடு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை? இந்த ஃபயரெல்லாம் நீ தான் உருவாக்குனியா? நான் நான் எப்படி நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கவே மாட்டான்னு திரும்பும்போது ஷூட் பண்ணுற ஆளை பார்த்துட்டு நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி காப்பாற்றுறதுக்காக அந்த புல்லட்டை ஷென் வாங்கிப்பார். உடனே அவரும் சுயநினைவை எழுந்து கீழே விழுந்துருவார். அப்போ நம்மளோட ஹீரோயினிக்கு அவரை பார்த்து பரிதாபமாக இருக்கும். ஷென் எழுந்துரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்ட ஆளை தேடி ஓடிட்டு போவாங்க. ஃபெய் தான் தேடிட்டு போவார். அடுத்த நாள் காலையில் நம்மளோட ஹீரோ சுயநினைவை இழந்து படுத்து கிடப்பாரு. மெடிசனை நம்ம ஃப்ரெண்ட் தான் கொடுத்துட்ருப்பா, அவர் குடிக்க மாட்டார். அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோயினி பரிதாபமாக வருவாங்க. நீயே உடம்பு சரியில்லாமல் இருக்க, நீயே வந்த, நான் பார்த்துக்கிறேன். இவர் எழுந்திருக்கவே இல்லை. ஷென் பரவாயில்ல, சீக்கிரமே குணமாயிடுவார். ஆ அது இருக்கட்டும், நீங்கள் எப்படி அவ்வளோ பெரிய ஃபயர்லேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி டவுட்டாக ஃப்ரெண்ட் கேட்க, நம்மளோட ஹீரோயினிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், நான் அப்போ மயங்கிட்டேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு என்னவோ இதில் ஏதோ நீ மறைக்கிறேன்னு எனக்கு தோணுது. நான் என்ன மறைக்க போகிறேன்? சரி, நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் மெடிசனை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அந்த ரூமை விட்டு எட்ட போயிடுவாங்க. அப்போ ஹீரோயினிக்குள்ளே இருக்க அந்த ஜந்து வெளியில் வந்து ஏன் ஆளு அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கோம். நம்மளோட ஹீரோயினி அவரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி, நீ செத்து போகக்கூடாது, கடவுளை எனக்கு ஆயுஸ் கொடுத்தாரு அப்படின்னா என்னோட மொத்த ஆயுசையும் எடுத்துக்கிட்டோம், இல்லை 10 வருஷம் 20 வருஷம் கூட என் ஆயுசில் கம்மி பண்ணிக்கிட்டோம், ஆனால் உன்னை எனக்கு திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோ கண் முழிச்சிருவார். லின்ஷான் கூட்டதும் நம்மளோட ஹீரோனிக்கு சந்தோஷம் தாக்காது. நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுதுட்ருப்பாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளோட ஹீரோட கை பொத்துன்னு விழுந்துடும். அது மீன் அவர் செத்து போயிட்டாரு. உடனே நம்ம ஹீரோயினி அதிர்ச்சி ஆகிடுவாங்க. எழுந்துரு ஜியான், எழுந்துரு. உடனே அந்த ஜந்துவும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடும். ஏழு இந்த பக்கம் அவங்களோட இனத்தில் அந்த பூச்சி அந்த மனுஷங்களை கடிச்சு ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கும். பத்தாததுக்கு அந்த ஹோலி ட்ரீயும் தக தக தகன்னு எரிஞ்சிட்ருக்கும். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா ஷாக்காக பார்த்துட்ருப்பாரு. இது எல்லாம் நம்மளோட ஹீரோக்கு கனவுல வந்தது. ஹீரோயினை செத்து போகலை, அவர் ரத்த வாந்தி எடுக்க மறுபடியும் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு உள்ளே வந்துடுவா. உன்னோட பல்ஸை காட்டு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பல்ஸ் செக் பண்ணும்போது இருக்க இருக்க பல்ஸ் குறைஞ்சிட்டே வருது. இல்லைஞ்சா எழுந்துரு, சி ஷியான் எழுந்துரு.
நீ இங்கே இருந்தனா என்னால் ட்ரீட் பண்ண முடியாது. ப்ளீஸ் நீ எழுந்துரு. இங்கேப்பா நான் சொல்கிறேன்ல, நீ முதல்ல வெளியில் போ, நான் அவனுக்கு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியில் அனுப்பிச்சிட்டு அவங்க அந்த பிளட் காரியெல்லாம் தொடச்சி விட்டுட்ருப்பாங்க, சுடுதண்ணியில் தொடச்சி. அந்த நேரம் பார்த்து நம்மளோட மேயர், சிட்டி மேயர் வந்துட்டுருப்பாரு. சிட்டி மேயரும் அவரோட பையனும் வருவாங்க. காட்ஃபாதர் நீங்களா? நீங்கள் 2 பேரும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? என்னம்மா பேசுகிறேன்? நான் சிட்டியோட மேயர். நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்கான். இப்போ அவன் உயிர் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம் அங்கிள். ஆனாலும் அதான் எங்கள் அப்பா வந்துட்டார்ல, அவனை கவனிச்சுப்பாரு. நீ ஒன்றை பாரு அங்கிள். அவனை எப்படியாவது நீ போய் ரெஸ்ட் எடுமா. உன்னை பார்த்து தான் டயர்டாக தெரியுது. நீ போ, வா நம்ம போகலாம். எங்கள் அப்பா எல்லாத்தையும் கவனிச்சுப்பாரு. அவங்க போனதுக்கப்புறம் நம்மளோட மேயர் சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு வெளியில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த கதவை சாத்திட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட வந்திருப்பாரு. ஹீரோவை காப்பாற்றணுன்றதுக்காக தான் மேயர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் வரும்போதே 2 குழவியை பிடிச்சிட்டு வந்திருப்பாரு. அதை நம்மளோட ஹீரோ கிட்ட ஏவி விட அந்த குழவிங்க தான் கொட்டின விஷத்தையே தானே எடுத்துக்கிட்டு அந்த ஜாடிக்குள்ளே போய் சேஃபாக செட்டில் ஆகிடும். அப்போது நம்மளோட ஹீரோ விஷம் எல்லாம் போய் கண்முழிச்சு, அங்கிள் நீங்களா என்னை ஏன் காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. முன்ன ஒரு வாட்டி நீ என்னோட உயிரை காப்பாற்றின, அதுக்கு பதில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பொண்ணுக்காக பழம் திருட போய் மாட்டிப்பார். அவர் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ சின்ன வயசில் இருந்த நம்மளோட ஹீரோ அவருக்கு பவரை கொடுத்து இங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உனக்கு எந்த ஆபத்தும் இருக்காதா? என்னை ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு காப்பாற்றணும்னு தோணுச்சு, நான் காப்பாற்றினேன். இங்கேருந்து ஆளுங்க வரத்துக்குள்ளே தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல தப்பிக்க வச்சதே நம்மளோட ஹீரோவாக தான் இருப்பார். உடனே இவர் தன்னை அடிச்சு போட்டு தான் போயிட்டாங்கன்னு சொல்லி நடிச்சிட்ருப்பாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட பட்ட கடனை நான் திருப்பி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த பாக்கியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அவருக்கு பவர் கொடுப்பாரு. நம்ம ஹீரோவுக்கு பவர்ஸ் எல்லாம் இதனால கம்மியாக போய் இருந்திருக்கும். இவரோட பவர்ஸை கொடுத்து இன்னும் பூஸ்ட் ஆக்குவார். நம்மளோட ஹீரோ மந்திரம் சொல்ல, அவருமே பதிலுக்கு மந்திரம் சொல்ல நம்மளோட ஹீரோக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடச்சிருக்கும். முன்னே இருந்ததை விட பல மடங்கு அவருக்கு சக்தி கிடைச்சிருக்கும். லின்ஷா நீ எங்கே போகிற? அங்கிள் வந்திருக்காரு, மேயர். அவர் எதுக்காக இங்கே வந்தார்? என்னோட அப்பா ஒரு சிட்டி மேயர், எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக நன்றி சொல்ல வந்திருக்காரு. நீ போகாத, நீ இங்கே இரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவனை குணமாக்கிடுவார். நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்மளோட ஹீரோயினுக்கு டவுட்டாகவே இருக்கும். ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோவுக்கு சக்தி கிடச்சி முடிச்சிடும். முன்னை விட ரொம்ப பவராக இருக்கே. நம்ம இனத்தில் பாதி வருஷத்தில் கற்றுக்க வேண்டிய பேசிக்க ஒரே நாளில் நீ கற்றுக்கிட்ட. நீ திறமையானவன் தான் அப்படின்றதுக்காக கொடுத்த பரிசு. இந்த உதவியை மறக்க மாட்டேன். நன்றி அங்கிள். அப்படி ஈஸியாக சொல்லிடாத. என்னோட ஐடென்டிட்டியை நீ எக்ஸ்போஸ் பண்ண நினச்சா ஃபேமிலி மொத்தத்தையும் நான் போட்டு தள்ளிடுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஹோலி ட்ரீயை காப்பாற்ற தான் மெடிசன் கற்றுக்க வந்தேன். அப்படியா? உங்ககிட்ட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. இந்த கொலவிகளை உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்க. என்ன நீ ஆர்டர் போட்டு நான் கேட்கணுமா? ஒன்றும் கவலைப்படாது, அது கூடி சீக்கிரமே காணாமல் போயிடும். அப்புறம் உன்னோட சீக்கிரட்டை நான் பாதுகாக்கிறேன், என்னோடய சீக்கிரட்டை நீ பாதுகாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுவார். அப்போ நம்மளோட ஹீரோயின் இந்த ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோ நல்லா உட்காந்துட்ருப்பாரு. உனக்கு ஒன்றுமே ஆகலையா? எப்படி நீ பொழைச்ச? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீ எப்படி எழுந்து உட்காந்துருக்க? எங்கள் பல்சை காட்டு. முன்னே இருந்ததை விட நல்லா இருக்கு. மேயர் அழத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவர் வரதுக்கு முன்னாடி சுயநலம் வந்துருச்சுன்னு சொல்லி ஹீரோ சமாளிச்சிருப்பாரு. உடனே மேயர் வீட்டுக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்டு நிறைய கிஃப்டோட வந்திருப்பா. எதுக்குமா இதெல்லாம்? இல்லை காட்ஃபாதர், நீங்கள் ஷியானோட உதவியை காப்பாற்றிருக்கீங்க, அதான். நீ எப்போ பார்த்தாலும் எதுக்கு அவனை பற்றியே பேசுகிற? உன்னை பற்றி யோசிக்கலாம்ல நீ. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேயர் ஒரு பார்வை பார்த்ததும் அவர் சைலண்ட் ஆகிடுவார். நீ ஆசைப்படுறதை நான் நிறைவேற்றி வைப்போமா? நன்றி காட்ஃபாதர். ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? லின்ஷாவும் ஷியானும் லவ் பண்ணுறாங்க, உனக்கு தெரியும்ல. அவங்களுக்கு நடுவில் நீ போகக்கூடாது. உன்னோட ஆசையை நீ வளர்த்துக்க கூடாது. இங்கே பாருங்கப்பா, இப்படி நான் வளர்த்துக்கிட்டு தான் நான் கஷ்டப்படுறேன். பேசி முடிச்சிட்டியா? அங்கிள் எனக்கு வேலை இருக்கு அங்கிள், நான் கிளினிக் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அவள் உன்னை விரும்பலடா, புரிஞ்சுக்கோ. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் உங்களுக்கு பிறந்தனானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு போய் நீ ஷியானை விரும்புறத நிறுத்து அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் கிட்ட சொல்வார். அப்போ அவங்க பெருமிச்சு விட்டுட்டு, சின்ன வயசுலேருந்து உன்னை என்னோட தம்பியை தான் நான் பார்க்குறேன், தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாத. அதுதானே உண்மை. என்னை ஃபோர்ஸ் பண்ணாத. நான் உன்னை விரும்புறது உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் ஒரு மெச்சூர் பர்சன் சியானை தான் இப்போதைக்கு விரும்புகிறேன். ப்ளீஸ் என் கையை விடு. ஃபோர்ஸ் பண்ணால் வர்றது காதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஐயோ நில்லு அப்படின்னு சொல்லி இவர் கத்திட்டுருப்பாரு. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி ஹீரோவை தேடிட்டுருப்பாங்க. இவன் என்ன நம்ம பின்னாடி சுற்ற மாட்டான், நாம தான் அவன் பின்னாடி சுற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுப்பாருன்னு நினச்சி இவங்க என்னென்னவோ பண்ணிகிட்ருப்பாங்க.
அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குல்ல, வாயேன் ரசிப்போம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே, "இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணேன், அதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா வந்து உட்காருவாங்க. ஆனா அவர்கிட்ட நெருங்கி உட்காரணுன்றதுக்காக இவங்க என்னென்னவோ ட்ரிக்ஸ யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோவையே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்கும்போது, நம்மளோட ஹீரோக்கு, "எதுக்கு என்ன நீ அப்படி பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "ஆ அது வந்து ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னு புரிஞ்சிரும். ஹீரோயினி கைய டச் பண்ணிடுவாரு. எனக்கு லாஸ்ட் நைட் ஒரு கனவு வந்துச்சு. ஒரு கடல்ல ஃபுல்லா பூக்கள் நிறைஞ்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல நீயும் நானும் மட்டும் தான். எவ்ளோ ஹேப்பியா இருக்கும்ல. நானும் அதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பனிப்பெண் வந்து கூப்பிடுவா. நம்ம ஹீரோயினி துடிச்சு போய் நிப்பாங்க. "ஐயோ! ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிப்பெண் அங்கருந்து ஓடி போயிடுவா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிறேன்.